சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம்ப்பா. வணக்கம்மா. லாஸ்ட் டைம் நம்ம ஒரு தந்தைக்கு அற்பாயுள் இல்ல தீர்க்காயுள் அப்படின்றதுக்கான காம்பினேஷன் பிள்ளைகளுடைய ஜாதகத்துல எப்படி பார்க்கலாம் ம். அப்படின்றத நீங்க சொல்லியிருக்கீங்க. ம். அதாவது பிள்ளைகள் ஜாதகத்துல அம்மா, அப்பா அப்பாக்கு அற்பாயுள் இருக்கு அப்படின்னா, அது இண்டிகேட் பண்றதுக்கான பாவத்துக்கான இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனா, அத பார்த்துட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டே ஒருத்தர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 90 வயசு வரைக்கும் கடந்து அவங்க தகப்பனார் நல்லா இருக்காரு. ஆனா, தீர்க்காயுள் அது 90 கிராஸ் பண்ணாலே தீர்க்காயுள் தான். ம். அப்ப தீர்க்காயுளுக்கான அந்த காம்பினேஷன் நம்மளுடைய ஜாதகத்திலே இல்ல. பிள்ளையான அவருடைய ஜாதகத்திலே இல்ல. அவருடைய ஜாதகத்துல இல்லன்னு இல்ல. கேட்டிருக்காரு. அத நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அத ம். பத்தின ஒரு புரிதல் குடுத்துருங்க. தாராளமா குடுத்துடலாங்கம்மா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு உதாரண ஜாதகத்த ஷேர் பண்ணிட்டாரு. ஷேர் பண்ணிட்டு தந்தை, மகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டாரு. தந்தைக்கு ஒரு 95 கிட்டத்தட்ட 100 தொட்டுட்டாரு அவரு. அவங்க அப்பா ஒரு 100 வயசுக்கு மேல கிராஸ் பண்ணிட்டாரு. ஆனா மகனுடைய ஜாதகத்துல அந்த காம்பினேஷன் வரல. அதுதான் அவர் கேட்ட கேள்வி. இந்த ஜாதகத்துல இந்த காம்பினேஷனே வரலையா சார்? அவர் ஏன் அந்த சந்தேகத்தை நம்மகிட்ட அழுத்தமா கேட்டார் அப்படின்னா, எனக்கு இஃப் ஐ எம் நாட் ராங், அவர் ஒரு சிம்ம லக்னம் மாதிரி ஏதோ ஒரு ஜாதகத்தை பகிர்ந்தார். பகிர்ந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, லக்ன புள்ளி உங்களுக்கு பூர நட்சத்திரத்துல இருக்குது. ஸோ பூர நட்சத்திரம் 2ஆம் பாதமா இருந்தாலும் அல்லது 1ஆம் பாதமா இருந்தாலும் 3ஆம் பாதமா இருந்தாலும் நம்மளோட டிஎன்ஏ அஸ்ட்ராலஜியில் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம டைம் கரெக்ஷன் பண்ணுவோம்ல. அப்போ அந்த டைம் கரெக்ஷன் பண்ணாலும் ஒரு பாதம் தானே மாறும். சிம்ம லக்னத்தை விட்டே வெளியே போகாது அல்லவா? கன்னி லக்னமாவோ அல்லது கடக லக்னமாவோ மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ எப்படி சார், இப்போ நம்ம இந்த சிம்ம லக்னம் எடுத்துக்கிட்டா அந்த காம்பினேஷனே இவருக்கு வரலையே அப்படின்றதா அவர் கேட்ட கேள்வி. நியாயமான சந்தேகம் தான், அதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். இதுக்கு நம்ம கொடுக்குற ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு தெரியுங்களா? அவரு முதல்ல சொன்ன ஒரு தகவல் இருக்கு பாருங்க, அந்த தகவலுக்குள்ளேயே பதில் இருக்குது. என்ன பதில்னா, அவருடைய தந்தை ஒரு ஜாதகத்தை பகிர்ந்து அந்த உதாரண ஜாதகருடைய தந்தை 100 வயசு கிட்ட தொட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். 100 வயசு கிட்ட அவர் தந்தை தொட்டுட்டார் அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு 70 வயசுக்கு மேல இருக்கும்ல. குறைஞ்சது 65-70 வயசுக்கு மேல இருக்கும் சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு, இல்லைங்களா? அப்போ இவரே 70 வயது முதியவர். அப்போ இவர் பிறந்த நேரம்னு சொல்லி அந்த காலத்துல எழுதப்பட்ட ஜாதகம் துல்லியமான ஜாதகமா இருக்குமா? முதல்ல இப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே நம்ம பாக்குறோம். நம்ம கிட்ட எவ்வளவு கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க. வந்த கிளைண்ட்லயே பல பேர் ஒரு 70-80களில் பிறந்த ஜாதகமே, வெறும் ஒரு 40-50 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதகமே பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம், ஏன் அரை மணி நேரம்லாம் டைம் வித்தியாசமா குறிச்சிட்டு, ஒரு 9லேருந்து 9:30 சார், ஒரு 9லேருந்து 9:45, ஒரு 10லேருந்து 10:30 மணிக்குள்ள, அரை மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் டைம் வித்தியாசம் வருது. அந்த காலத்துல இன்னும் நீங்க ஒரு 30-40 வருஷம் முன்னோக்கி போனீங்கன்னா, இன்னிலிருந்து ஒரு 60-70 வருஷம் முன்னோக்கி போனீங்கன்னா, அந்த காலத்துல டைமுக்கு முக்கியத்துவமே கிடையாது. வெறும் பிறந்த தேதி மார்க் பண்ணி வைப்பாங்க. டைம் விட்டு சும்மா தோராயிரமா ஏதாச்சும் ஒரு லக்னம்னு சொல்லிட்டு குறிச்சு வைப்பாங்க. ஜாதகமே ரொம்ப பெருசா இருக்காது, வெறும் ராசி நட்சத்திரம் தான் தெரியும். நிறைய பேருக்கு லக்னமே என்னன்றது தெரியாது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய தந்தை பிறக்கும் பொழுது, என்னுடைய தந்தைக்கு இப்ப 72 வயது, 73 வயசு கிட்ட. அப்போ என்னுடைய தந்தை பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகம்னு சொல்லிட்டு கடக லக்னம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தாங்க. ஆனா நான் வளர்ந்ததுக்கு அப்புறமா, இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு தரப்பட்ட ஆய்வுகள், இந்த பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆய்வுகளை எடுத்து அவருடைய தொழில், அவர் வேலை பார்க்கக்கூடிய தொழில், அவர் இருக்கக்கூடிய துறை, அவங்க தந்தை இருக்கக்கூடிய துறை, இவருக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய கோளாறு, அவர் தந்தைக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய கோளாறு, தாய் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்து, மனைவியினுடைய குடும்பத்திலேருந்து இவர் ஜாதக வழியா நிறைய கர்மா காம்பினேஷன்ஸ் ஆராய்ச்சி பார்த்து கடைசியில ஃபைனலா மிதுன லக்னம்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றதுக்குள்ள நிறைய பலதரப்பட்ட வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிட்டு ஃபைனலா மிதுன லக்னம் அப்படின்னு. அப்போ ஒரு லக்னமே மாறி இருக்கு. ஏன்னா நேரம் சரியா குறிக்கிறது கிடையாது. வெறும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் எரர் கிடையாது. முந்தி ஜாதகத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட எரர் இருக்கும். 2லேருந்து 4 மணிக்குள்ள பிறந்தாங்க இப்படித்தான் டைம் சொல்லுவாங்க. 3லேருந்து 4:30 மணிக்குள்ள பிறந்துட்டாங்க. அந்த ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள பிறந்துட்டாங்க. அப்ப அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துல லக்னமே மாறிடும். இப்போ என்ன பிரச்சனைனா, இதே மாதிரி இவர் பிறந்த நேரத்துல அந்த ஒரு 70 வயது முதியவரா இருந்தாரு பாருங்க, அவர் பிறந்த நேரத்துல இவங்க குறிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கண்ணாபின்னான்னு லக்னமே பார்க்காம ஒண்ணு கடக லக்னமாவோ இல்ல வேற ஏதோ ஒரு லக்னமாவோ கன்னி லக்னமாவோ இருந்து டைம் சரியா பார்க்காம அலட்சியமா அவங்க பாட்டுக்கு ரவுண்ட் அப்பா ஒரு டைமை குறிச்சு வச்சுட்டு சிம்ம லக்னம் மார்க் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டைம் வச்சு இவர் பார்த்துருக்கிறாரு, பாவ தொடர்பு வரல.
கொஞ்சம் ஒரு லக்னம் முன்னாடி பின்னாடி நவுத்தி பார்த்தாரு அப்படின்னா எந்த லக்னம்ன்றது பர்ஃபெக்டா தெரிஞ்சிடும். இப்பவும் சொல்றேன், உங்க லக்னத்திலிருந்து 12 பாவம், அந்த 12 பாவம் வாங்கி இருக்கக்கூடிய கர்ம பதிவு, ஒண்ணு நட்சத்திர கர்ம பதிவா இருக்கலாம், அல்லது ஒரு கிரகத்தினுடைய கர்ம பதிவா இருக்கலாம், அல்லது பாவ தொடர்பினுடைய கர்ம பதிவா இருக்கலாம். ஒரு பாவத்துல கூட மிஸ் ஆகாதுங்க. நம்மளுடைய ஃபார்முலா எந்த பாவத்திலும் மிஸ் ஆகாது. அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு 1000த்துல லட்சத்துல ஏதாச்சும் ஒரு ஜாதகம் கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைல்டா உங்களுக்கு வேரியேஷன் வருதுன்னா லக்னம் தப்பா இருக்கும். அந்த லக்னத்தை நம்ம துரிதமா செக் பண்ணி கரெக்டா நம்ம பர்த் டைம் ரெட்டிஃபிகேஷன் அப்படின்ற விஷயத்த பல்வேறு தரப்பட்ட செக்கிங்கை பண்ணி நம்ம கரெக்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய தாத்தா கூட 102 வயது, அவரை வந்து தாத்தா, அதாவது அப்பாவோட அப்பா இறக்கும்போது 102 வயது. அது என்னுடைய ஜாதகத்திலையும் சுட்டி காட்டப்பட வேண்டும் அல்லவா? எங்க அப்பாவோட ஜாதகத்திலையும் சுட்டி காட்டப்படணும் இல்லை. நீங்க எதுல எடுத்துக்கினாலும் அந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கும், கரெக்டா வரணும். அப்படி கரெக்டா வந்தாதான் அந்த ஜாதகம் சரி. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து இந்த ஆயுள், தந்தையினுடைய ஆயுள், அதுக்கான ஃபார்முலாலாம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 4-2 பாவ தொடர்பு, அப்படி இல்லைன்னா 4ஆம் பாவத்தை கூட புதன்ற கிரகத்தினுடைய தொடர்பு, அப்படி இல்லைன்னா 4ஆம் அதிபதி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பாங்க, இந்த மாதிரி தொடர்பு இருக்கும். அப்படி இருந்தா ரொம்ப தீர்காயுசு ஒன்று வாழ்ந்திருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அற்ப ஆயுள்ல இறந்திருப்பாங்க. இப்படி நம்ம ஒரு காம்பினேஷன் சொன்னோம் இல்லைங்களா? நிறைய பேர் ஃபர்ஸ்ட் இதை ப்ராப்பராகவே செக் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க. ரெண்டாவது, ஒரு குடும்பத்துக்குள்ள தீர்காயுசு அல்பாயுசு இது 2 பேட்டர்னும் ஒரு ஃபேமிலியில இருக்குதுன்னா அந்த குடும்பத்திலேயே முதல்ல சுத்தி சுத்தி புனர்பூசம் சுவாதி அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்த குழந்தைகள் நிறைய பேர் இருப்பாங்க. முதல்ல அந்த அந்த நட்சத்திர பேட்டர்ன் அந்த ஃபேமிலியில இருக்கும். லக்னத்திலேயே புதன் இருக்க பிறந்தவங்க இருப்பாங்க. கன்னி லக்னத்துல பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா கன்னின்றது புதனுடைய மூலத்திரிகோண வீடு, சனி கர்மாக்கான மூலத்திரிகோண வீடு கன்னி. ஓகேங்களா? கன்னி லக்னத்துல ரிப்பீட்டடா பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. லக்னத்திலேயே புதன் இருக்க பிறந்தவங்க இருப்பாங்க. 1-6 தொடர்புல பிறந்த ஜாதகங்கள் நிறைய இருக்கும். சுத்தி சுத்தி இந்த குடும்பத்துல புனர்பூசம் சுவாதி அவிட்ட நட்சத்திரம், லக்ன புள்ளியோ ராசி நட்சத்திரமோ நிறைய பேர் இருப்பாங்க. இதுதான் தீர்காயுள் மற்றும் அற்ப ஆயுளுக்கான ஃபேமிலி பேட்டர்ன். முதல்ல அந்த ஃபேமிலி பேட்டர்னை நம்ம வந்து செக் பண்றது இல்லை, நம்ம வந்து ஒழுங்கா செக் பண்றது கிடையாது. ஓகேங்களா? அதை செக் பண்ணிட்டு சனி கர்மா ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த குடும்பத்துல செக் பண்ணிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கிறாருன்னா அவருடைய ஜாதகத்துல இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா அப்ப நம்ம தந்தையோட ஆயுளை செக் பண்ணலாம். அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். இந்த எல்லா காம்பினேஷனும் இருக்குது, அப்படி இருந்தும் மேட்ச் ஆகலைன்னா ஜாதகத்தில் பிழை இருக்கின்றதுன்னு அர்த்தம். பிறந்த நேரத்தை சரி பார்ப்பதில் ஏதோ தவறு நடந்திருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபார்முலா எந்த இடத்துலயும் மிஸ் ஆகாது. இப்போ அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்பாவுக்கு தீர்காயுள், அப்பாவோட அப்பாவுக்கும் தீர்காயுள், இந்த மாதிரி 2 தலைமுறையா தீர்காயுசா வாழ்ந்திருக்கிறாங்க, இல்ல 2 தலைமுறையா ஒருத்தவங்க 30-40 வயசுக்கு மேல உயிரோடு இல்லை இறந்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவுடைய ஆயுள் ஸ்தானம் தாத்தாவோட ஆயுள் ஸ்தானம் ரெண்டுத்துலயுமே சனியினுடைய கர்ம பதிவு ஜாதகத்துல சுட்டி காட்டுமா? இப்ப தாத்தாவுக்கு 5ஆம் பாவமா அப்பாவுடைய அப்பா, அவருக்கு ஆயுஸ் இருக்குல்ல 12ஆம் பாவம், அதுலயுமே சனியினுடைய கர்ம பதிவு தொடர்பு வரும். அப்பாவினுடைய ஆயுள் இருக்கு பாருங்க 4ஆம் பாவம், அதுலயுமே சனியினுடைய கர்ம பதிவு தொடர்பு வரும். ஒருவேளை சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அம்மா தீர்காயுசா இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. சில ஃபேமிலிஸ்ல பாத்தீங்கன்னா அம்மா வந்து 100 வயசுக்கு மேல வாழ்ந்தவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில குடும்பத்துல அம்மா வந்து ரொம்ப சின்ன வயசுல தவறி இருப்பாங்க. அப்படி தாயினுடைய ஆயுள் ரொம்ப தீர்காயுசு இல்ல ரொம்ப அற்பாயுள்ள தவறிட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய 11ஆம் பாவத்துல சனி கர்மா சம்பந்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 4க்கு 8 இல்லைங்களா? நீங்க எப்படி பாத்தீங்கன்னாலும் ஒரு பாவம்னா அந்த பாவத்துல இருந்து 8ஆம் பாவம் அந்த பாவத்துக்கான ஆயுள் ஸ்தானம், அதோட சனிக்கர்மா சம்பந்தப்பட்டிருக்குன்னா வேரியேஷன் இருக்கும். ஒண்ணு ரொம்ப அற்பாயுள் இல்ல தீர்காயுள். ஆனா இதுல என்ன சுவாரஸ்யம்னா அது அற்பாயுளா தீர்காயுளான்னு ஜாதகம் சொல்லாது. அவரவர் வாழும் விதம், அவரவர் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளும் விதம், அவரவர் வாழ்க்கை நடத்தும் விதம் தான் அது அற்பாயுளா அல்லது தீர்காயுளா என்பதை முடிவு செய்யும். அதை ஒண்ணு பிரபஞ்சமோ அல்லது அந்த ஆன்மாவோதோ முடிவு பண்ணணுமே ஒழிய ஜாதகத்தை வைத்து இவ்வளவு வருடம் தான் ஆயுள் என்பதை தீர்மானிக்க முடியாது. இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய விளக்கம். மிக்க நன்றிங்க சார். நன்றிங்கம்மா.